ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் வந்து டெரிவேட்டிவ் ஆஃப் எஃப் அட் எக்ஸ். ஸோ இதில் வந்து 4 டைப்ஸ் உண்டு. என்னென்னது அப்படின்னா டி ப்ளஸ்ஸு, அதை மாதிரி டி கீழே ப்ளஸ்ஸு, டி மைனஸ், அதை மாதிரி டி மைனஸ் அப்படின்ட்டு. ஸோ இது 4க்குமே வந்து நம்ம தியரத்தை வந்து ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஒரு காம்பினேஷனுக்கு மட்டும் வந்து ப்ரூவ் பண்ணுவோம், மிச்ச காம்பினேஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து சிமிலர் ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஸோ டி ப்ளஸுக்கும் டி மைனஸுக்கும் வந்து டெஃபினிஷன் வந்து இதுதான். ஓகேவா? ஸோ தியரம் என்னது அப்படின்னா, இஃப் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் மோனோட்டோனிக் ஆன் ஏ கமா பி தென் எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர். ஆல்மோஸ்ட் எல்லா பிளேஸ்லேயுமே வந்து எஃப் வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ப்ரூஃபில் பார்த்தோம் அப்படின்னா எஃப் வந்து டிஃபரன்ஷியபிள் அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு நம்ம என்ன சொன்னால் போதும் அப்படின்னா, லெட்டஸ் ஷோ தட் த செட்ஸ் வேர் எனி டூ டெரிவேட்டிவ்ஸ் ஆர் அன்ஈக்குவல் ஹாவ் மெஷர் 0 அப்படின்ட்டு சொன்னால் போதும். த செட்ஸ் வேர் எனி டூ டெரிவேட்டிவ்ஸ் அன்ஈக்குவல். எனி டூ டெரிவேட்டிவ்ஸ்னால் இந்த டி ப்ளஸ் டி மைனஸ் டி ப்ளஸ் டி மைனஸ் இருக்குல்ல, இதில் ஏதாவது ஒரு 2 காம்பினேஷன் எடுக்கணும். ஸோ அதனோட டெரிவேட்டிவ்ஸ் வந்து அதனோட மெஷர் கண்டுபிடிச்சோன்னா அது ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு சொல்லணும். தட் மீன்ஸ் என்னது அப்படின்னா, மெஷர் ஆஃப், நான் என்ன 2 காம்பினேஷன் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, டி ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸு கிரேட்டர் தேன் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இதனோட மெஷர் வந்து நான் ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு சொன்னால் போதும். ஸோ நான் ஒரு காம்பினேஷனுக்கு சொல்லிட்டேன்னா ரிமைனிங் இதே மாதிரி தான் வரும். ஸோ எஃப் வந்து டிஃபரன்ஷியபிள் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஸோ அதனால தான் நான் என்ன செஞ்சுருக்க போகிறேன் அப்படின்னா, கன்சிடர் ஒன் சச் செட் டி ப்ளஸ் எஃப் கிரேட்டர் தேன் டி மைனஸ் எஃப் அப்படிங்கிற மாதிரி நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். த செட் அரைசிங் ஃப்ரம் த அதர் காம்பினேஷன்ஸ் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் பீயிங் சிமிலர்லி ஹேண்டில்டு. அதாவது மிச்ச காம்பினேஷன் இருக்குல்ல, இந்த டி ப்ளஸ்ஸு டி மைனஸ் அப்படின்ட்டு, ஸோ இந்த காம்பினேஷன்ஸும் இதே மாதிரி ப்ரூஃப் கொடுக்கலாம் அப்படிங்கிற மீனிங்கு. ஸோ அப்போ நான் ஈயை வந்து ஒரு யூனியன் ஆஃப் செட்டாக எடுத்துக்கிறேன். ஸோ இ ஆஃப் யூபியை வந்து எப்படி டிஃபைன் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் டி ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் யூ அண்ட் யூ இஸ் கிரேட்டர் தேன் வி அண்ட் திஸ் இஸ் கிரேட்டர் தேன் டி மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது டி ப்ளஸ் கிரேட்டர் தேன் டி மைனஸ் அப்படின்ட்டு நான் எழுதி வச்சுருந்தேன். ஸோ இதுக்கு இடையில யூவி அப்படிங்கிற 2 எலமெண்ட்டை வந்து நான் இன்க்ளூடு பண்ணி இ ஆஃப் யூவி அப்படிங்கிற செட்டை எழுதிக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு ஏ அப்படிங்கிற ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சுக்கிட்டாச்சு அப்படின்னா ஃபார் ஆல் ரேஷனல்ஸ் யூ அண்ட் விக்கு இந்த வந்து ட்ரூ. அப்போ நான் என்ன சொன்னால் போதும்னா, இதனோட மெஷர் வந்து 0 அப்படின்ட்டு சொன்னால் போதும். அதுதானே நான் ப்ரூவ் பண்ணணும்னு மேலே சொல்லியிருக்கிறேன். டி ப்ளஸ் எஃப் கிரேட்டர் தேன் டி மைனஸ் எஃப், இதனோட மெஷர் வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறதுக்கு இதுவும் சேம் தான். இடையில தான் ஒரு எலமெண்ட்டை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதனோட மெஷர் வந்து நான் 0 அப்படின்ட்டு சொன்னால் போதும். ஸோ இதை வந்து நான் இ ஆஃப் யூவி அப்படின்ட்டு டினோட் பண்ணியிருக்கிறதுனால outer measure of E of EUV is equal to 0 அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணால் ப்ரூஃப் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சரி, அதுக்கு ஃபார் கிவன் எப்சிலான் கிரேட்டர் தேன் 0 வி கேன் சூஸ் அண்ட் ஓப்பன் செட் ஓ. இது ஓகேவா? வி கேன் சூஸ் அண்ட் ஓப்பன் செட் ஓ கண்டெய்னிங் இயூவி. ஸோ ஓங்கிற ஒரு செட்டை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். இது யூவியை கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி சூஸ் பண்ண போகிறோம். யூவினா என்ன செட்டுங்கிறது மேலேயே நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஓ அப்படிங்கிற ஒரு செட்டை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் இயூவியை கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி, சச் தட் மெஷர் ஆஃப் ஓ லெஸ் தேன் மெஷர் ஆஃப் யூவி ப்ளஸ் எப்சிலான் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே மெஷரபிள் ஃபங்க்ஷனில் ஒரு தியரம் பார்த்துட்டோம். ஸோ அந்த தியரம் படி இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அவுட்டர் மெஷர் ஆஃப் ஓ லெஸ் தேன் அவுட்டர் மெஷர் ஆஃப் யூவி ப்ளஸ் எப்சிலான் அப்படின்ட்டு. பட் நம்ம அவுட்டர் மெஷர் ஆஃப் இயூவியை வந்து எஸ்ன்னு நம்மளாம் எடுத்து வச்சுருக்கிறதுனால மெஷர் ஆஃப் ஓ லெஸ் தேன் எஸ் ப்ளஸ் எப்சிலான் அப்படின்ட்டு இங்கே எழுதி வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கே யூவியில் உங்களுக்கு என்னது இருக்குது, v கிரேட்டர் தேன் டி மைனஸ் எஃப்னு இருக்குதா? அப்போ இதுலேருந்து டி மைனஸ் எஃப்பை வந்து லெஸ் தேன் வி அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? இப்படி இடத்த மாற்றி போட்டோன்னா, ஸோ அதனால தான் டி மைனஸ் எஃப் வந்து லெஸ் தேன் வி அப்படின்ட்டு சொல்லியிருப்போம். ஸோ இங்கே டிஃபைன் பண்ணதை வச்சு இதை சொல்லிடலாம். அப்போ டி மைனஸ் எஃப்போட டெஃபனிஷனை வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ டி மைனஸ் எஃப்போட டெஃபனிஷன் என்னென்னு முதலையே எழுதி வச்சுருக்கிறோம்ல. ஸோ இதுதானே உங்களுக்கு டி மைனஸ் எஃப்போட டெஃபனிஷன். ஸோ இந்த டெஃபனிஷனை வந்து கீழே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கீழே அப்ளை பண்ணோம் அப்படின்னா லிமிட் h டென்ஸ் டு 0
எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பை ஹெச் இஸ் லெஸ் தேன் வி அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ஹெச்சை இப்போ வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச் வந்து லெஸ் தேன் ஹெச்வி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் லிமிட் இதை மாதிரி மென்ஷன் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. For each point x in UV, there exists arbitrary small interval. அப்போ for each point x, ஒவ்வொரு எக்ஸுங்கிற ஒவ்வொரு பாயிண்ட் இயூவியில் எடுத்தாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக நமக்கு எக்ஸ் மைனஸ் ஹெச் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. சச் தட் தேர் எக்ஸிஸ்ட் ஆர்பிட்ரரி ஸ்மால் இன்டர்வல் containing O contained in O such that f of x minus f of x minus h less than vh. ஸோ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கீழே கொடுத்துருக்கோம். ஓகேவா, ஒவ்வொரு பாயிண்ட் வந்து எக்ஸ் வந்து இயூவியில் எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்மால் இன்டர்வல் எக்ஸ் மைனஸ் ஹெச் கமா எக்ஸுங்கிற ஒரு ஸ்மால் இன்டர்வல் வந்து நமக்கு கிடைக்குது. சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச் லெஸ் தேன் விஹெச் அப்படின்னு இருக்கிற மாதிரி நமக்கு கிடைக்குது அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ இப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா விட்டாலிஸ் லெம்மாவை அப்ளை பண்ண முடியும். ஸோ விட்டாலிஸ் லெம்மா படி வி கேன் சூஸ் எ ஃபைனைட் கலெக்ஷன் I1 I2 எக்ஸெட்ரா IN I1 I2 எக்ஸெட்ரா INங்கிற ஃபைனைட் கலெக்ஷனை வந்து நம்ம சூஸ் பண்ண முடியும். whose interior cover a subset A of UV of outer measure greater than S minus epsilon. ஸோ இந்த greater than S minus epsilon அப்படிங்கிறத வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்காக சூஸ் பண்ணுறோம். எஸ்ஸுங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கக்கூடியது, இங்கே எஸ் வச்சுருக்கிறோம்ல. ஸோ இது வந்து நம்மளா எஸ்ஸுங்கிறது இங்கே இருக்குது. இந்த எப்சிலாங் வந்து நம்மளா சூஸ் பண்ணக்கூடியது. ஓகேவா, ஒரு எஸ் மைனஸ் எப்சிலாங்க சூஸ் பண்ணியிருக்கலாம், எஸ் ப்ளஸ் எப்சிலாங்கு, அதை மாதிரி எப்சிலாங்க சூஸ் பண்ணுறது நம்ம தான். ஸோ எஸ்ஸுங்கிறது நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடியது. அப்போது விட்டாலிஸ் லெம்மா படி நம்மளால் ஒரு ஃபைனைட் கலெக்ஷன் ஆஃப் இன்டர்வல்ஸை வந்து சூஸ் பண்ண முடியும். சச் தட் இதனோட இன்டீரியர் வந்து ஏங்கிற சப்செட்டை வந்து கவர் பண்ணால் அதனோட அவுட்டர் மெஷர் வந்து கிரேட்டர் தேன் எஸ் மைனஸ் எப்சிலான்னு இருக்கிற மாதிரி. ஓகேவா, அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு இன்டர்வலுக்கு உண்டானது I1 ஃபார் எக்ஸாம்பிள் ஐங்கிற ஒரு இன்டர்வலுக்கு உண்டானது. அப்போது I1 I2 எக்ஸெட்ரா IN எல்லாத்துக்கும் வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த இன்டர்வலை இந்த இதை வந்து நம்ம சம் பண்ண போகிறோம். ஸோ I1 I2 எக்ஸெட்ரா IN இருக்கிறதுனால தான் நம்ம சம் பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னா சம்மேஷன் 1 to n அப்படிங்கிறத போடுவோம். இதுக்கு கரஸ்பாண்டிங்காக எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச்சை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹெச்என் அப்படின்ட்டு போடுவோம். ரைட் ஹேண்ட் சைடில் வி இன்ட்டு ஹெச்ன்னு இருக்குல்ல, அந்த வி இன்ட்டு ஹெச்சுங்கிறது வந்து வி இன்ட்டு ஹெச்சுக்கு பதிலாக ஹெச்சையும் நம்ம சம்மேஷன் பண்ணணும். அப்போ சம்மேஷன் ஹெச்என் அப்படிங்கிற மாதிரி போடுவோம். ஸோ இப்படி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இப்போது இது பாருங்கள், இப்போ யூனியன் ஆஃப் ஐஎன் கண்டைன்ட் இன் ஓ இப்படிங்கிற மாதிரி தானே நம்ம மேலே எழுதி வச்சுருக்கிறோம். இந்த இன்டர்வல்ஸ் எல்லாமே வந்து கவர் எ சப்செட் ஏ ஆஃப் யூவி ஆஃப் அவுட்டர் மெஷர் ஓ, இது எல்லாமே வந்து கண்டைன்ட் இன் ஓ அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் என்ன சொல்லிட முடியும் அப்படின்னா யூனியன் ஆஃப் ஐஎன் இஸ் கண்டைன்ட் இன் ஓ அப்படின்ட்டு சொல்ல முடியும். இது வந்து லெஸ் தேன் கிடையாது, கண்டெய்ன்ட். ஓகேவா, ஸோ யூனியன் ஆஃப் ஐஎன் வந்து கண்டெய்ன்ட் இன் ஓனா ரெண்டு பக்கமும் சம்மேஷன் நம்மளால் எடுக்க முடியும். ஸோ இந்த சைடு சம்மேஷன் எடுக்கும் போது தான் அது என்னவாகும்னா அவுட்டர் மெஷர் அப்படின்ட்டு ஆகும், அது செட்டு அப்படிங்கிறதுனால. இது வந்து இன்டர்வல் அப்படிங்கிறதுனால இந்த சைடு வந்து நம்ம சம்மேஷன் அப்படின்னே வச்சுக்கலாம். ஸோ யூனியன் லெங்த் ஆஃப் ஐஎன், ஸோ இந்த யூனியன் ஐஎன்கிறது வந்து சம்மேஷன் எடுக்கும்போது சம்மேஷன் லெங்த் ஆஃப் ஐஎன் அப்படின்ட்டு எடுப்போம். அதை மாதிரி அந்த செட்டுக்கு எடுக்கும் போது அது வந்து அவுட்டர் மெஷராக வந்து சம்மேஷன் வந்து எடுப்போம். பட் லெங்த் ஆஃப் ஐஎன் இஸ் நத்திங் பட் ஹெச்என், அதுதான் வந்து ஹெச்என் அப்படின்ட்டு தெரியும். ஸோ சம்மேஷன் ஹெச்என் லெஸ் தேன் அவுட்டர் மெஷர் ஆஃப் ஓ அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஸோ இதை தான் நான் மேலே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த சம்மேஷன் ஹெச்எனுக்கு பதிலாக மெஷர் ஆஃப் ஓவை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதனால இந்த சம்மேஷன் ஹெச்எனுக்கு பதிலாக மெஷர் ஆஃப் ஓவை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுக்கு ரீசன் தான் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்குது. ஓகேவா, ஸோ இப்போ மெஷர் ஆஃப் ஓ பார்த்தோம் அப்படின்னா அது லெஸ் தேன் எஸ் ப்ளஸ் எப்சிலான் அப்படின்னு மேலேயே ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கிறோமா. ஸோ அவுட்டர் மெஷர் ஆஃப் ஓ லெஸ் தேன்
எஸ் ப்ளஸ் எப்சிலான் அப்படின்ட்டு நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல. ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் படி இதை எழுதிக்கிட முடியும். அப்போ திஸ் இஸ் லெஸ் தென் வி இன்ட்டு எஸ் ப்ளஸ் எப்சிலான் அப்படின்ட்டு சொல்ல முடியும். அப்போ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னது இருக்குது அப்படின்னா சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஹைச்என்னு இருக்குது. அது லெஸ் தென் வி இன்ட்டு எஸ் ப்ளஸ் எப்சிலான் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா டி மைனஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த ஈக்குவேஷனில் வந்து டி மைனஸ் எஃப் வந்து லெஸ் தேன் வியாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்த்து இது வரைக்கும் ப்ரொசீட் பண்ணோம். இதுக்கப்புறம் இன்னொரு பார்ட்டு பார்க்கணும். அதாவது இப்போ இந்த இருக்குல்ல, இதில் நம்ம இது ரெண்டுத்தையும் எடுத்து தான் இது வரைக்கும் ப்ரொசீட் பண்ணிகிட்டு இருந்தோம். அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இது ரெண்டையும் எடுத்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ டி ப்ளஸ் எஃப் கிரேட்டர் தேன் யூ இதை வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ டி ப்ளஸ் எஃப் வந்து கிரேட்டர் தேன் யூ அப்படின்னா டி ப்ளஸோட டெஃபனிஷன் நம்ம முதலையே எழுதி வச்சுருக்கிறோம்ல, அதைப்படி நம்ம என்ன செய்ய முடியும், அந்த டெஃபனிஷனை வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன். டி ப்ளஸ் எஃப்க்கு கிரேட்டர் தேன் யூ. சிமிலர்லி மேலே சொன்ன மாதிரியே தான். அப்போ எஃப் ஆஃப் ஒய் ப்ளஸ் கே மைனஸ் எஃப் ஆஃப் ஒய்ங்கிறது வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது கிரேட்டர் தேன் யூகே அப்படின்ட்டு கிடைக்கும். இங்கே மேலே சொன்னோம்ல ஃபார் ஈச் பாயிண்ட் எக்ஸ் இன் யூபிக்கு வந்து நமக்கு ஒரு ஸ்மால் இன்டர்வல் எக்ஸ் மைனஸ் ஹைச் கமா எக்ஸுங்கிறது கிடைக்கும் கண்டைன்டு இன் ஓ சச் தட் இப்படி எழுதிக்கலான்னு சொல்லோம்ல, அதே மாதிரி தான் கீழே. இப்போ ஃபார் ஈச் பாயிண்ட் ஒய் பிலாங்ஸ் டு கேக்கு there exists y comma y plus k ங்கிற interval contained in O such that f of y plus k minus f of y greater than uk அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இங்கே விட்டாலிஸ் லெம்மா அப்ளை பண்ணியிருக்கிறோமா, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா விட்டாலிஸ் லெம்மா அப்ளை பண்ணணும். மேலே நம்ம எப்படி I1 I2 எக்ஸெட்ரா ஐஎன்னுங்கிற இன்டர்வல் சூஸ் பண்ணோமோ இங்கே வந்து J1 J2 எக்ஸெட்ரா JM அப்படிங்கிற இந்த இன்டர்வலை வந்து சூஸ் பண்ண போகிறோம். சச் தட் தேர் யூனியன் கண்டெய்னிங் சப்செட் ஏ ஆஃப் அவுட்டர் மெஷர். இங்கே மெஷர் நம்ம எப்படி சூஸ் பண்ணிக்கிறோன்னா S மைனஸ் 2 எப்சிலாங் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த எப்சிலாங்குங்கிறது ஸ்மால் குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால இது எல்லாமே நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ மேலே வந்து எஸ் மைனஸ் எப்சிலாங்னு சூஸ் பண்ண மாதிரி இங்கே எஸ் மைனஸ் 2 எப்சிலாங் அப்படின்ட்டு சூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன செஞ்சோம், மேலேன்னா சம்மிங் இன்டர்வல்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணோம். அப்போ சம்மேஷன் I ஈக்குவல் டு 1 to m எஃப் ஆஃப் ஒய்ஐ ப்ளஸ் கேஐ மைனஸ் எஃப் ஆஃப் ஒய்ஐ, அதாவது இந்த லைன்லேருந்து நம்ம எழுதணும். ஸோ இந்த லைனுக்கு சம்மேஷன் போட போகிறோம். ஸோ சம்மேஷன் ரெண்டு சைடும் போடணும். யூங்கிறது வந்து கான்ஸ்டன்ட்டு இன்ட்டு சம்மேஷன் கேஐ அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இங்கே சம்மேஷன் ஹைச்சன் லெஸ் தேன் v இன்ட்டு எஸ் ப்ளஸ் எப்சிலாங்னு எழுதியிருக்கிறோம்ல. ஸோ இதே மாதிரி நம்ம இங்கே எப்படி எழுத முடியும் அப்படின்னா சம்மேஷன் கேஐ லெஸ் கிரேட்டர் தேன் யூ இன்ட்டு எஸ் மைனஸ் 2 எப்சிலாங் அப்படின்ட்டு எழுத முடியும். அதாவது இங்கே என்ன மெஷர் சூஸ் பண்ணியிருக்கிறோமோ அதை வச்சு இதை எழுதுவோம். ஸோ எழுதியாச்சு. சின்ஸ் ஈச் இன்டர்வல் ஜேஐ இஸ் கண்டைன்ட் இன் சம் இன்டர்வல் ஐஎன். ஆனால் ஈச் இன்டர்வல் எல்லா ஜேஐயுமே வந்து ஐஎன்குள்ளே தான் உங்களுக்கு வந்து கண்டைன்ட் ஆகிருக்கும். ஐஎன்கிறது தான் வந்து பெருசு. ஓகேவா? ஈச் இன்டர்வல் ஜேஐ இஸ் கண்டைன் இன் சம் இன்டர்வல் ஐஎன் அண்ட் வி சம் ஓவர் தோஸ் இன்டர்வல்ஸ் ஃபார் விச் ஜேஐ சப்செட் ஆஃப் ஐஎன். ஸோ எந்தெந்த ஜேஐஸ் எல்லாம் ஐஎன்குள்ளே இருக்குதோ அந்தந்த ஜேஐஸுக்கெல்லாம் வந்து நம்ம சம்மேஷன் போட போகிறோம். அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா சம்மேஷன் எஃப் ஆஃப் ஒய்ஐ ப்ளஸ் கேஐ மைனஸ் எஃப் ஆஃப் ஒய்ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் ஹைச்என் அப்படின்ட்டு கிடைக்கும். ஏன்னா ஐஎனோட இன்டர்வல்ஸில் தான் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம முதலையே சொல்லிட்டோம். ஸோ சிமிலர்லி ஜேங்கிற இன்டர்வல்ஸில் உள்ளது எல்லாமே இந்த இதை மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியாச்சு. இப்போ ஜேஐ சப்செட் ஆஃப் ஐஎன் அப்படின்னா சம்மேஷன் எடுக்கும்போது உங்களுக்கு சப்செட் அப்படிங்கிறது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ட்டு மாறிடும். ஸோ இப்படி மாறிச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும், இப்போது இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், வி இன்ட்டு 1 ப்ளஸ் இந்த இருக்குல்ல, இதை வந்து நான் ரிவர்ஸில் எழுதுகிறேன். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் ஹைச்ங்கிறது லெஸ் தேன் வி இன்ட்டு 1 ப்ளஸ் எப்சிலாங் அப்படின்னா அப்போ வி இன்ட்டு எஸ் ப்ளஸ் எப்சிலாங் வந்து கிரேட்டர் தேன் இந்த டேர்ம் அப்படின்ட்டு சொல்ல முடியுமா? ஸோ அதை தான் வந்து கீழே எழுதியிருக்குது. ஓகேவா? அந்த ஈக்குவேஷன்லேருந்து வி இன்ட்டு எஸ் ப்ளஸ் எப்சிலாங் கிரேட்டர் தேன் சம்மேஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் ஹைச்என் அப்படின்ட்டு எழுதியிருக்கு. ஸோ இப்போ இந்த லைன் பாருங்கள், இது இதை விட சின்னதாக இருந்தால் அப்போது உங்களுக்கு இது வந்து இதை விட பெருசாக தானே இருக்கும்.
ஸோ அதுதான் அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ்என் மைனஸ் ஹைச்என் அப்படிங்கிறது வந்து கிரேட்டர் தேன் எஃப் ஆஃப் ஒய் பை ப்ளஸ் கேஐ மைனஸ் எஃப் ஆஃப் ஒய்ஐ சொல்லலாம். ஆனால் இது கிரேட்டர் தேன் யூ இன்ட்டு எஸ் மைனஸ் 2 எப்சிலாங்னு இங்கே எழுதி வச்சுருக்கிறோம். அப்போ திஸ் இஸ் கிரேட்டர் தேன் யூ இன்ட்டு எஸ் மைனஸ் 2 எப்சிலாங் அப்படிங்கிறத வந்து நம்ம எழுத முடியும். ஸோ அப்போ எழுதணுன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும்? v இன்ட்டு எஸ் ப்ளஸ் எப்சலாங் இஸ் கிரேட்டர் தேன் யூ இன்ட்டு எஸ் மைனஸ் 2 எப்சலாங் அப்படின்ட்டு கிடைக்கும். திஸ் இஸ் ட்ரூ ஃபார் ஈச் எப்சலாங். ஸோ எப்சலாங்குங்கிறது வந்து வெரி ஸ்மால் அப்படிங்கிறதுனால அது நெக்லிஜிபிள், அதை நெக்லெக்ட் பண்ண முடியும். அப்போ இதை நீங்கள் உள்ள இதை வந்து எப்சலாங் பதிலாக 0 ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா vs கிரேட்டர் தேன் யூஎஸ் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் எஸ் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா v கிரேட்டர் தேன் u அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். ஸோ v கிரேட்டர் தேன் u அப்படின்ட்டு கிடச்சிது அப்படின்னா மேலே நம்ம ஆக்சுவலாக டிஃபைன் பண்ணதுலேயே என்ன பண்ணி வச்சுருக்கிறோம் அப்படின்னா முதல்ல டியோட டெஃபினிஷன் பார்த்திங்கன்னா u கிரேட்டர் தேன் v அப்படின்ட்டு இங்கேயே டிஃபைன் பண்ணி வச்சுருக்கிறோமா நம்ம. ஸோ இந்த டியை டிஃபைன் பண்ண இடத்துலையே யூவியை டிஃபைன் பண்ண இடத்துலையே u கிரேட்டர் தேன் v அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஏற்கனவே u கிரேட்டர் தேன் v அப்படிங்கிறது இருக்குது, v கிரேட்டர் தேன் யூன்னு இப்போ கிடச்சிருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கணும்னா எப்போ கேஸ் ஈக்குவலாக இருக்கணும்னா u ஈக்குவல் டு வியாக இருந்தால் மட்டும்தான் இந்த ரெண்டு கண்டிஷனுமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ u ஈக்குவல் டு v அப்படின்ட்டு சொல்ல முடியும். யூவும் வியும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அதுக்கு அவுட்டர் மெஷர் எடுக்கும்போது 0 தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அவுட்டர் மெஷர் ஆஃப் E ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வந்துடும். ஸோ அவுட்டர் மெஷர் ஆஃப் E 0 அப்படின்னா எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் அப்படிங்கிறத வந்து சொல்ல முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த தியரம்.